கரூர் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்பட்டு வந்த குவாரி நீதிமன்ற உத்தரவால் மூடப்பட்டது. அதுகுறித்த விசாரணை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் ஈசனத்தம் கிராமத்தில் ஆலமரத்துப்பட்டி, கருங்கல்பட்டி, மணமேட்டுப்பட்டி போன்ற ஊர்களில் 350க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2022இல் இங்கு கல்குவாரி கிரஷர் தொடங்கப்பட்டு சட்டவிரோதமாக செயல்பட்டு வருவதாகவும், வெடிபொருட்கள் பயன்படுத்தி கல் உடைக்கும் போது பொதுமக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து ஏற்படுவதாகவும், அரசின் அனுமதியின்றி சட்டத்திற்கு விரோதமாக செயல்படும் கல்குவாரி மற்றும் கிரஷரை தடை செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜெயராமன் என்பவரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் 29/11/2024 அன்று குவாரியை மூட வேண்டும் என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு மனுதாரர் மற்றும் TMRJS என்டர்பிரைசஸ் என்ற குவாரி நிறுவனத்தினர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேலு முன்னிலையில் நேரில் ஆஜராகி தங்களது தரப்பு விளக்கங்களை தெரிவித்தனர். இருதரப்பு வாதங்களையும் விசாரணை செய்த மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களுக்கு பாதகம் ஏற்படாதவாறு முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார். என்டர்பிரைசஸ் குவாரிங்க, நான் ஈசனத்த கிராமம் ஜெயராமன் கரணிப்பட்டி தோட்டத்துலேருந்து வந்திருக்கோம். மாமரத்தோட்டத்துலேருந்து இங்கே பக்கத்திலேயே அருகாமையில் குவாரி இருக்குது. குவாரியில் வேட்டு வச்சா பூரா கல் எங்கள் தோட்டத்துக்குள்ள தான் வந்துடுது. நாங்கள் வெறும் 125 மீட்டரில் எங்கள் வீடு இருக்குது, ஆழ்குழாய் கிணறு இருக்குது, நிறைய கிணறுகள் இருக்குது, சுற்றி விவசாய நிலம். இதையெல்லாம் பொறுப்படுத்தாமல் இவங்க ஆர்டர் கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மதுரை ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்கிறோம். அந்த கேஸ் விசாரணைக்கு வந்து கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்லேருந்து எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கோசரம் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். கேஸ் குவாரி இயங்கி 2022 குவாரி இயங்குது. நாங்கள் கேஸ் கொடுத்து 1 வருஷம் ஆச்சு. இல்லை எங்களை கேஸ் மதுரையில் போட்டதுனால நின்றுருக்குது. ஹைகோர்ட்டில் கேஸ் இருக்கிறதுனால நிப்பாட்டி வச்சுருக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து நாங்கள் சர்வே பண்ணிவிட்டு தக்க நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு நல்ல தீர்ப்பாக சொல்கிறோன்னு சொல்லியிருக்காரு. இவங்க ஆலமரத்துப்பட்டி, கருங்கல்பட்டி, மணல்மேட்டுப்பட்டியில் மொத்தம் வந்து 400 குடும்பங்கள் இருக்காங்க. இவங்க வந்து RJS வந்து குவாரி அண்ட் கிரஷர்னு சொல்லி என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்கு. இந்த நிறுவனம் வந்து செயல்பட்டனால மொத்தம் அந்த ஊரை சுற்றி இருக்கிற 350க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து பாதிப்படைகிறாங்க. அதற்காக மனு போட்ட வகையில் எந்தவித நடவடிக்கை எடுக்காதனால நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து நாங்கள் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதன் ஆர்டர் காப்பி வந்து 27/11/2024 வந்து வந்துச்சு. அந்த ஆர்டர் காப்பி மூலம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விசாரணை என்கொயரி பண்ணாங்க. என்கொயரியில் வந்து தக்க நடவடிக்கை வந்து நாங்கள் மேற்கொள்கிறோம். விரைவில் சர்வேயரை வச்சு புலனாய்வு செய்து தக்க நடவடிக்கை மேற்கொள்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. குவாரி பக்கத்துலேயே 10 வீடுகள் பக்கம் இருக்குது. அதை விட கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா 20 வீடுகள். ஆனால் 300 மீட்டரை சுற்றியே மொத்த ஊரும் அடங்கிருக்கு. எவ்வளோ நாளாக ரன் ஆகிட்டு இருக்கு? ஒரு 2 வருடங்களாக ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ 1 வருஷமாக நாங்கள் ஹைகோர்ட்டில் போட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கனால இப்போ ரன் ஆகிறது இல்லைங்க. இப்போ அந்த 2 வருடம் ரன் ஆகுதுனால பக்கத்தில் குடகனாறுன்னு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறு பாதிக்கப்பட்டிருக்கு. விவசாயம் சரியாக பண்ண முடியாமல் எந்தவித வந்து தொழிலும் செய்ய முடியாமல் அந்த 10 அடி தான் பாதை இருக்குது குவாரிக்கு செல்றதுக்கு. அந்த 10 அடி பாதையிலையும் நான் கால்நடைகளை கொண்டு போக முடியல. லாரிகள் வந்துகிட்டு இருக்கு. லாரிகளும் வந்துட்டு இருக்கனால இவங்க கால்நடைகள் கொண்டு போக முடியல. இதனால மக்கள் சார்பாக நாங்கள் கேஸ் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணி இப்போ என்கொயரிக்கு வந்திருக்கோம். முதல்ல வந்து குவாரி மட்டும் இயங்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து கிரஷர் இயங்குறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்குங்க. முதல்ல வந்து கல் மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கிரஷர் வந்து எடுக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. News1 TV செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் பாக்கியராஜ்.